பாருங்கள், இயற்கையாக நம்மளுக்கு கொடியில் வேலியில் படர்ந்துருக்கிற கோவை பழங்கள் வந்து எப்படி கொத்து கொத்தாக பழுத்து இருக்குது பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் மிகுந்து இருக்குங்க. இது எலும்புகளுக்கெல்லாம் வலு சேர்க்கக்கூடியதுங்க. இது வந்து நம்ம பல்லு வலி இருக்கிறவங்க, இகுறு வலி இருக்கிறவங்கெல்லாம் இது வந்து நம்ம பிடுங்கி சாப்பிட்டோம்னா அந்த பல்லு இகுறில் படுறப்ப வந்து இந்த பல்லு இகுறு வீக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குகிற பழங்களை விட இது போல் இயற்கையாக கிடைக்கிற பழங்கள் வந்து நம்ம கிடச்சின்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், சூப்பராக எவ்வளோ கலராக நம்மளுக்கு பார்க்கவே கண்ணை பறிக்கிறது போல் இருக்குதுங்க. நல்லா பழுத்து பாருங்கள், குருவிகள்லாம் சாப்பிட்டது போக இன்னும் இவ்வளோ பழம் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. நம்ம அதிக விலை கொடுத்தப்போ வாங்குகிற பழங்களை தாங்க ரொம்ப நம்ம வந்து சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறேங்க. இது வந்து எலும்புக்கு அவ்வளோ வலு சேர்க்கக்கூடியதுங்க. இது பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இயற்கையாகவே கொடியிலேயே அப்படியே பழுத்து நல்லா பார்க்கவே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க. இந்த காய்களையும் வந்து நம்ம வறுத்து சாப்பிட்லாங்க, கசப்பே இல்லாமல். இது எப்படி கசப்பு இல்லாமல் நம்ம கசப்பில்லாத கோவக்காய் இருக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க.